மாசன் தயாளன் அப்படிங்கிற ஒரு திருடனும் வேலாயுதம் அப்படிங்கிற வயசான அல்சைமர் பேஷண்ட்டும் யதார்த்தமா சந்திச்சு அவங்க ஒரு ரோட் ட்ரிப் போனா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டார்டிங் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிற கதை தான் இந்த மாரிசன் படம். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் அந்த தப்பை நான் தான் பண்ணேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இதை நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு மனப்பக்குவம் வந்து யாருக்கு அந்த தப்பு பண்ணீங்களோ அவங்க கிட்ட போய் சாரி கேட்கறக்கே ஒரு பெரிய மனதைரியம் வேணும். அதை கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தப்பை செய்றீங்களோ இல்லையோ, இதுக்கப்புறம் வேற ஏதாவது தப்பு பண்ணா அது சுலபமா நான் பண்ணது தப்பு, இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அடுத்த தப்பு பண்ணும்போது வரும். அதுக்குன்னு தப்பு மட்டுமே பண்ணிட்டு இருப்போமா அப்படின்னு கேட்டா யாருமே கரெக்டான ஒரு வாழ்க்கைய வாழ்றது இல்லைங்க. அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கண்ணோட்டம். அந்த தப்ப தப்புன்னு புரியாம மன்னிப்பெல்லாம் எதுக்கு நான் வந்துட்டு கேட்கணும், அவன் என்ன பெரியவனா அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அடுத்த தடவை தப்பு பண்ணும்போது திருப்பியும் அப்படிதான் தோணும். அந்த ரியலைசேஷன் பார்ட்டுங்கிறதே உங்களுக்கு இருக்காது. அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே நில குழஞ்சு போற அளவுக்கு அது உங்களை மாத்திடும்னு நினைக்கிறேங்க. ஸோ தெரியாம செய்யற தப்பை விட தெரிஞ்சே செய்யற தப்புக்கு சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை ரியலைஸ் பண்ணி அதை கடந்து வர பாருங்க. மாரிசன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட், ஒரு இன்னசென்ட் எலமெண்ட் இருக்குங்க. ஏன்னா ஒரு திருடங்கை வீட்டுல தேல் கொட்டின மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்கிரீன் பிளேலையும் ஸ்டோரி நரேஷன்லயுமே வந்து சொல்ல ட்ரை பண்ணிட்டாங்க விஷுவலா. அந்த விஷயம் படத்தோட என்கேஜிங் ஃபேக்டரை கடைசி வரைக்குமே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வச்சுட்டே இருக்கு உங்க மைண்டை. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்ல ஒரு அப்ரிஷியேட்டபிள் ஒர்க் யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இந்த மாதிரி படம் வரவேற்கத்தக்கது. அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் எழுதின விதம், அந்த கேரக்டரை படத்துல யூஸ் பண்ண விதம், இது எல்லாமே படம் பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எலிவேட்டிங்கா வந்து எழுதி கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சுதீஷ் சங்கர். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட ஒரு நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் என்னன்னா, இதைத்தான் வந்து இவ்வளவு நேரம் சொல்ல ட்ரை பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட அந்த கோர் கான்செப்ட், அந்த எமோஷனல் கான்செப்ட் மறைச்சு வச்சு ரிவீல் ஆகிற அந்த ஒரு விஷயம் ரிவீல் ஆகும்போது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். பட் ஆனா இது எல்லா படத்துலயுமே இதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எப்படி சொசைட்டிக்கு வந்து யூஸ் ஆகும்? அதை விடுங்க, பாக்குற ஆடியன்ஸுக்கு இது எப்படி என்டர்டைன்மெண்ட் கோஷன்ட்டை தாண்டி எப்படி ஒரு இன்ஃபோடைன்மெண்டா இருக்கும், ஒரு ஹீரோயிக் மாஸ் மூமெண்ட்டை வந்து எப்படி ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? போன வாரம் தான் இதே கான்செப்ட்ல ஒரு படம் வந்து பார்த்தோம். அதைத்தான் ட்விஸ்ட்னு நினைச்சு ரிவீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் லைட்டா வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு அந்த விஷயத்துல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உடன்பாடு இல்லை. மற்றபடி ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், வடிவேல் அண்ட் பகத் ஃபாசில், இவங்க 2 பேர் தாண்டி அந்த கேரக்டர்ஸை வேற யாரும் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் பேக்கடா வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு. அது ஃபகத் ஃபாசிலோட தயால் கேரக்டரோட தத்ரூபமான திருட்டு குண ஆக்டிங்கும், வடிவேலோட இன்னசென்ஸ் கலந்த ஒரு நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருக்க நம்ம எல்டர் சிட்டிசன்ஸ் கிட்டே இருக்கிற அந்த ஒரு ரியாலிட்டி கலந்த ஆக்டிங்கும், அண்ட் படத்தோட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்க ட்ரை பண்ண அந்த ஒரு நேட்டிவிட்டி லாங்குவேஜ், போலீஸ்காரங்கெல்லாம் ரியாலிட்டியில எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அதே மாதிரி பேசி காட்டியிருக்காங்க. அது ஒரு சில இடங்கள்ல படம் பார்க்கல நம்ம நேரா ஒரு விஷயத்த விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் இதை ஏன் வந்து என்டர்டைன்மெண்ட் கோஷன் கம்மியா இன்ஃபோடைன்மெண்டா எதுவும் இல்லை அப்படின்னு வந்து நெகட்டிவ்ல சொன்னேன்னா, சொல்யூஷன் என்ன இந்த விஷயத்துக்கு? சொல்யூஷன் என்ன? நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற இதை தாண்டி சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல காட்டின விதம் தான் எனக்கு சினிமேட்டிக்கா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸா எந்த ஒரு குறையுமே இல்லாத தாண்டி அந்த சொல்ல வந்த அந்த ஒரு சொல்யூஷன், அந்த ஒரு கருத்து எனக்கு வந்து முரண்பாடா இருந்துச்சு. அதுக்குன்னு அந்த விஷயத்த வந்து கண்டும் காணாத மாதிரி போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு என்னால சொல்ல முடியல. எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸு இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ண விஷயத்த யோசிக்க வைப்பீங்க நீங்க இந்த படம் பார்க்கறது மூலியமா. அந்த விஷயத்துல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆன ஹியூமர் கண்டென்ட் அது எந்த அளவுக்கு 100% ஒர்க் அவுட் ஆச்சோ, அந்த சென்சிட்டிவான விஷயம் வந்து கொஞ்சம் ரொம்பவே டைல்யூட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆர்ட் ஃபிலிமுக்கும் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த படம் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா ஆடியன்ஸ் விட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு தோணுச்சு. மற்றபடி கம்ப்ளீட் என்டர்டைனர்னு சொல்றத விட ஒரு நல்ல இந்த மாதிரி படங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த மாதிரி படங்கள் பார்ப்பீங்கன்னா தாராளமா ஃபேமிலியோட நீங்க இந்த படத்தை போய் தேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். அண்ட் இந்த மாரிசன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 55 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. மாரிசன் ஹாவ் டு ஒர்க் லாட் இன் இட்ஸ் ஸ்கிரீன் பிளே. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.
என்னன்னு தெரியல, இன்னைக்கு இவ்வளோ டயர்டா இருக்கு.